ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு யம்மியான வெஜ் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஆனியன் கட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேறு ஏதாச்சும் வெஜிடபிள்ஸ் தரனாலும் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டுக்கு தேவையான பூண்டு உரிச்சிக்கலாம். பூண்டு உரிச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு இஞ்சி போட்டு மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் பிரியாணி செய்ய போகிறோம், அதனால் குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு கடலெண்ணெய், நான் ஃப்ளேவருக்கு கொஞ்சம் நெய் சேர்த்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதை அப்படியே எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை மூணையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போயே உப்பு ஆட் பண்ணிடுறேன், ஏன்னா உப்பு ஆட் பண்ணால் தக்காளி நல்லா வதங்கும். அதனால் இப்போயே உப்பு ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க விட்டுறலாம். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் அப்படியே எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். நான் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம சாப்பாட்டுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன், அதனால் நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ திருப்பி நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு, காரம்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இப்போ உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் அப்படியே சைடில் வெங்காயத்தை ஆனியன் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
உப்பு பார்த்தேன் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் உப்பு எதுவும் ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு அரிசி போட்டுக்கலாம். நான் 2 டம்ளர் அரிசி 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். அரிசியும் நல்லா ஊறி இருந்துச்சு. அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் வெங்காயத்தயிருக்கு ஆனியன் கட் பண்ண ஆரம்பித்தேன். இது சாப்பாடு நல்லா கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 2 விசில் விட்டால் போதும். சூப்பரான வெஜ் பிரியாணி ரெடி. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. அப்படியே குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆனியன் ரைத்தாக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பித்தேன். ஆனியனுக்கு கழுவி வச்சுருந்தேன், அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. இப்போ ஆனியன் ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அப்படியே குக்கரும் சைடில் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் 2 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு விசில் அடங்கிடுச்சு. இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் நம்ம செஞ்ச வெஜ் பிரியாணி எப்படி இருக்குன்னு. நம்ம செஞ்ச எம்மியான வெஜ் பிரியாணி ரெடி. நல்லா உதிரியாக இருக்குது, குழஞ்செல்லாம் போகலை. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எம்மியான வெஜ் பிரியாணி பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம். எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.